ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜனவரி 10 நம்ம ஒரு டைரக்ட் ஃப்ரீ கிளாஸ் அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் டிக்கெட் ரேட் சேனல் இணைந்து வழங்குறோம். டாபிக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது. இது நேரம் பார்த்தீங்கன்னா நேரம் 11 மணி டு 1 மணி வரை நடக்குது. இதனை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க அலைஸ் ப்ளூ நிறுவனம் நடத்துறதுனால அலைஸ் ப்ளூ வாடிக்கையாளருக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். நிறைய பேர் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சிலருக்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க, சிலருக்கு வேறு நாட்கள் ஒதுக்கி கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. கால் ஆப்ஷன்ஸை ஆவரேஜ் பை பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகியிருப்பாங்க. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்தவங்க, புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்க, இவங்க எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ரிலையன்ஸ், எல்டி, டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ், அதாவது நமக்கு ஐடி நிறுவனங்கள் மற்றும் ரிலையன்ஸ், இது ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 282 புள்ளிகள் இறங்குறதுக்கு இவங்க காரணமாக இருந்திருக்காங்க. ஐசிசி பேங்க் மட்டும் ஒரு பெரிய பேங்கிங்கில் பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்களாம் ஒரு கான்ட்ரிபியூஷனில் ஒரு பாசிட்டிவில் இருந்திருக்காங்க. நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷனுக்கு இவங்க ஒத்துழைச்சிருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் நிஃப்டியை கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் பார்த்துக்கோங்க. ஒரு ஹெவி வெயிட்டேஜ், அதாவது நிஃப்டியை வழி நடத்துறதுக்கு யார் இருக்காங்க, அப்போ வெயிட்டேஜ் நிறுவனங்கள் பாசிட்டிவ்லையும் அதே மாதிரி நெகட்டிவ் சைடு இருந்தால் என்ன நடக்குது, இல்லை பாசிட்டிவிட்டி சைடும் நெகட்டிவிட்டி சைடு இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் மார்க்கெட்டில் டெக்னிக்கல், அதாவது கிராஃபுக்கு அப்பாற்பட்டு நிஃப்டிக்கு மார்க்கெட்டில் நீங்கள் என்னெல்லாம், ஏன்னா நிஃப்டியோட இயக்கமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி, அப்போ அதில் இருக்கிற ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இதில் ஒரு வழிமுறை, இந்த கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் யாரெல்லாம் நிஃப்டி காலையில் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்தது இந்தியா விக்ஸ், இது பார்த்தீங்கன்னா நெடுநாளாக இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டட் இல்லாமல் இருக்குது. மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 9% இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ இதனால என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் எந்த சைடு ட்ரெண்டோ அந்த சைடு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா இந்த இந்தியா விக்ஸ்க்கு இருந்திருக்கு. ஸோ இதையும் எடுத்துட்டு இனிமேல் ஆய்வு குறிப்பில் இதை பதிவு பண்ணுங்க. நான் மார்க்கெட்டில் நீங்கள் தொடர்ச்சியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவும் அதைத்தான் ஹிண்டாக லவ் லெட்டராக எழுத சொல்லிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம டைரக்ட் கிளாஸ் கோயம்புத்தூர்ல நடக்கும்போது நிறைய பேர் கலந்து கொண்டவங்க, நீங்கள் லவ் லெட்டரில் சொன்னீங்க 2 புக் 3 புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் கொண்டு காமிக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இதை பின்தொடராதவங்களுக்கு இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு அவங்க வேஸ்ட் ஆஃப் டைம், அதாவது டைம் வேல்யூ வேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க எடுத்துருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதுக்கு இம்பாக்ட் கொடுத்துட்டு நிறைய பேர் நான் ஸ்ட்ராட்டஜி, ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொல்லுவீங்க சார், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணேன்ட்டு சொல்லும் போது மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு இங்கே என்ன இருக்கோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு, இப்போ நியூஸ் பேஸ்டோ நியூஸ் நமக்கு தெரியாது உடனடியாக, அப்போ அந்த நியூஸ் இங்கே இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது நம்ம சொல்ற விஷயங்கள் தான். அதை விட ஒரு முக்கியம், நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கிற ஒரு நண்பர் ஹரிகரன்ட்டு பேரு, அவர் பார்த்தீங்கன்னா அவரு நம்ம மீட்டிங் பாயிண்ட்டை நான் மேனுவலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுப்பேன். அவர் ஒரு ஆட்டோமேட்டட் பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க 26,100 புட் காலையில இது பாருங்க 9:35க்கு 90 ரூபாய் இருந்திருக்கு. 26,100 91 ரூபா 9:40க்கு மீட் ஆயிருக்கு. 26,100 91 ரூபா 9:45க்கு. இது என்ன சொல்ல வராங்கன்னா 26,050 போகல, 26,150 போகல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் 10 மணி மட்டும் 26,050க்கு போயிருந்தா அதோட மீட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்குமா, 26,150 போயிருந்தா அதோட மீட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்குமா. அப்ப நேற்று நான் சொன்னது என்ன சொன்னேன், 26,150 ரொம்ப முக்கியம். கால்
புட்டு. அப்போ மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா புட்டோட கைக்கு மேல கால் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 26,150 புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனோட கைக்கு மேல இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதையும் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு பெரிய இம்பாக்டட், இதுலயே ஒரு பெரிய ட்ராமா நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் நினைக்கும் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நீங்க வந்துட்டு நோட் பண்ணி நீங்க பார்க்கணும், தொடர்ச்சியா பார்க்கணும். தொடர் ஆய்வு செய்யும் போது தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். 26,050 10:50க்கு மீட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10:50க்கு மீட் பண்ணும்போது 91 ரூபா மீட்டிங் பாயிண்ட், 92. அப்ப என்ன ஆகுது? ₹1 இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அருணாச்சல திரைப்படத்தில் சொல்லுவோம் ரஜினி கேரக்டர் அண்ட் ரகுவரன் கேரக்டர். ரஜினி கேரக்டர் என்ன, மார்க்கெட்ல வந்து டிகே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா ரகுவரன் கேரக்டர் ரஜினி அவர் என்ன செலவு பண்ணாலும் அது இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப இது இன்க்ரீஸ் ஆகும்போது செல்லர்ஸ் வந்துட்டு கவர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதா? 26,050 10:55க்கு ஒரு 5 நிமிஷம் தான். அதுல பாத்தீங்கன்னா 92ல இருந்து 94 திருப்பி ₹2 இன்க்ரீஸ் ஆகுது. 11 மணிக்கு 94 இருக்கு. 11:20க்கு 26,000. பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் கேப். இங்கதான் டிராமா ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? கிட்டத்தட்ட ₹7 முந்தினத்து மீட்டிங் பாயிண்ட்டை விட. முந்தினத்து மீட்டிங் பாயிண்ட்னா எஸ்டர்டே மீட்டிங் பாயிண்ட் 95. அப்ப இங்க என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? செல்லர்ஸ் இன்னும் பேனிக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா 26,000 கால் புட் ₹95 95 மீட் ஆகணும். ஏன்னா டிகே ஏற்படாம இருந்தா. அப்ப இங்க என்ன இருக்கு? கால் ஆப்ஷனுக்கு 95க்கு பதிலா 101 அப்படின்னா இங்க கால் ஆப்ஷன் கரையில, புட் ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் 95 101. அப்ப என்ன ஆகுது? புட் செலர் ரொம்ப பேனிக் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க கிடைக்குது. அடுத்து 26,000 புட் 102. அடுத்து 25,950 புட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 107, கிட்டத்தட்ட 109 108 மட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதே இடத்துல மார்க்கெட் சைடுவே. ஏன் இந்த 25,950 அப்படின்னு பார்த்தா 26,150ல இருந்து -200 95 பாயிண்ட் ஆட் பண்ணா நமக்கு 190. அதை 200 பாயிண்ட் பண்ணா 25,950 வந்து ஸ்ட்ராடலோட பாயிண்ட். அந்த ஸ்ட்ரைக் எப்படி வச்சிருக்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வச்சுட்டு திருப்பியும் என்ன பண்ணிட்டாங்க? டிகே பண்ணிட்டாங்க. 25,900 கால் புட் ₹96 முடிஞ்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்னன்னா நேற்று 95ல இருந்து இன்னைக்கு 96னா டிகேவே நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த பாயிண்ட பார்த்தாலே உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருந்திருக்கு, அப்ப செல்லர்ஸ் எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பகிர்ந்த வந்து நண்பருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அப்ப இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க 26,150 நமக்கு என்னது? 101.90. அப்போ 190 பாயிண்ட்னா ₹95 நமக்கு 80 மீட்டிங் பாயிண்ட். இன்னைக்கு ஆடட் பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒருத்தனே ஜாஸ்தியா இருக்கான் 25. அப்போ 26,150 கால் புட்டும் நமக்கு ஆடட் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு, 26,200 ஜாஸ்தியா இருக்கு. நேத்து வந்து ஆடட் பிரீமியம் வந்துட்டு நம்ம ஆக்டிவ் கான்டெக்ட்ல பார்க்கும்போது 26,000 புட் 26,200 கால் கொடுத்திருந்தாங்க. 26,150 பேசியிருந்தோமா? இந்த இடத்துல பாருங்க 26,150 காலுடைய ஹை 91, புட்டோட லோ 98. அப்ப என்ன அர்த்தம்? காலோட கைக்கு மேலதான் புட்டோட லோ இருக்கிறான், அதுவும் ஓப்பன் இயர் லோல இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இத கிராஃப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். இதான் மெம்பர்ஷிப்புக்கு நம்ம கொடுக்கறது. இந்த இடத்துல பாருங்க காமன் ஏரியா 26,107 to 193. மார்க்கெட் வந்துட்டு இந்த காமன் ஏரியாக்கு கீழேயே ட்ரேட் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு புட்டோட லோ மைனஸ் பண்ணி, அப்ப அதுக்கு கீழே தான் இங்க ட்ரேடு நடந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு முக்கியம். இந்த பேரல் ஏரியாவை தாண்டல காமன் ஏரியா கீழே இருக்காங்க. இப்போ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் எவ்வளவு தூரம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க 26,150 புட் டுடே கைக்கு மேல இருக்கு, காலோட டுடே கைக்கு மேல இருக்கு. அண்ட் காலோடைய எஸ்டர்டே கை 145. இந்த 145 தாண்டினதுக்கு அப்புறம் அவன் எங்க கீழே வந்திருக்கான்னு பாருங்க. அப்போ இவனோட ஹை 26,150 புட்டோட இன்னைக்கு நேத்தத்த கை 120, அதையும் கிராஸ் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃபாலும் கூட கொடுத்துருக்கான். திருப்பி எஸ்டர்டே நமக்கு காலோட ஹை அதை தாண்டினதுக்கு அப்புறம் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எப்படி நடந்துட்டு மார்க்கெட் அங்க சைடுவே போயிருக்கான் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கறது, உன்னிப்பா கவனிங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்னு எடுத்துட்டா 25,878, இன்னைக்கு அதை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட்
நாளைக்கு 25,850க்கு கீழே வர்த்தகம் ஆயிட்டு இருந்தா தான், இன்னைக்கு க்ளோசிங் வந்துட்டு அந்த லோல கொடுத்துட்டாங்க. அப்போ இது லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் அப்னா அதுக்கு முந்தின வாரம் மார்க்கெட் 800 750 போயிருக்காங்க. ஸோ இதை உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. 850க்கு கீழே வர்த்தகமானால் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதை பார்த்துக்கோங்க. ஃபியூச்சரோடது பாருங்க, நமக்கு 25,985 கிட்டத்தட்ட 100 ரூபாய் நமக்கு இன்னும் பிரீமியத்துல தான் மார்க்கெட் 110 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. இந்த பிரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்றைய பிரீமியத்தை விட இன்னைக்கு பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி நான் யோசிக்கிறேன். என்ன நடக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்துட்டு நேற்று வந்து பாத்தீங்கன்னா 26,100 புட் 26,200 கால் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 26,000 புட் 25,900 புட் 26,100 கால் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்ன மாதிரி கான்ட்ராக்ட் மாறுதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு புட் ஆப்ஷன்ஸும் கம்பல்சரி நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் சைடுவே போகலாம், இல்லைன்னா ஒரு மார்க்கெட் ஒரு ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த என்ன ஹை கொடுத்துருக்காங்களோ இதற்கு மேலேயே சஸ்டெயின் ஆகணும். அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து வாருங்கள். 25,900 இப்ப பாத்தீங்கன்னா 86 ரூபாய் புட்டோட க்ளோஸ் 104 ரூபாய். அப்ப இதோட ஆவரேஜ் பாயிண்ட்னா நமக்கு 95. அப்ப என்ன அர்த்தம், டிகேவே மார்க்கெட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப 25,900 புட் லோ வந்துட்டு 20 ரூபாய். அப்ப 25,880 ரொம்ப முக்கியமானது. காலோட லோ 93. அப்ப எங்க இருக்கு, 25,993 இருக்கு. அப்ப இதோட ஆவரேஜ் பாயிண்ட் நமக்கு ஒரு 110 புள்ளிகள் 55னா 26,930 நாளைக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்க போறாங்க. இதை உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே, ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைட் வாலிட்டி நேற்று 6 அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் நேற்று 6 இருந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் பில்ட் ஆகலை. ஸோ அதையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் 25,900க்கு கீழே இருக்கிறாங்களா இல்லை மேலே இருக்காங்களான்னு பார்க்கலாம். 900க்கு கீழே இருக்கிற வர மார்க்கெட்டோட இம்பாக்ட் டவுன் சைடாக இருக்கும். 900க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஏதாச்சும் விரைவாக ஒரு 26,000 மட்டும் வரக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனைனா டிகே ஆறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளணும். 25,900 கால் புட் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட் நோ டைரக்ஷன் ஆகிடும். அதனால் அதனை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அப்போ 25,800 26,000 இதற்குள்ள மார்க்கெட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைசி இதில் புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கால் ஆப்ஷன்ஸை வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா எதிர்பார்ப்புலேயே வீடியோஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. ஹோல்டிங்கை முதல் பையர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் பெரிய ஜாக்பாட் கிடைக்கலாம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு எலிஜிபிள், நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஒரு எலிஜிபிள் இருக்கனாலே என்ன முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அதை தவிர்த்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இருக்கீங்களா இல்லையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதனால் வந்துட்டு ஹோல்டிங் ஆப்ஷன்ஸ் பையராக ஹோல்டிங் பண்ணுறதை தவிர்க்கவும். நன்றி, வணக்கம்.